What is SQL and what is database அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். SQLனா Structured Query Language, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். SQL lets you access and multiple databases. அதாவது நிறைய SQL வச்சு நிறைய டேட்டாபேஸஸை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான விளக்கம். அதுக்குமா வாட் கேன் SQL டூ, SQLால் என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும், ரெக்கார்ட்ஸை அப்டேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், நியூ டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண முடியும், அதே மாதிரி நியூ டேபிளை க்ரியேட் பண்ண முடியும், வியூஸை க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ்னா என்ன, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னன்றதை பார்க்கலாம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் is a collections of the data and set of program to store and access those data in a easy and effective manner. அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வேணும், அதுதான் வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு டேட்டா இருக்கும், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி, அது அந்த டேட்டாவை நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடம், அந்த இடம் பேர் தான் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து SQL எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஒர்க் பெஞ்சை ஓப்பன் பண்ணிக்கலாம். SQL ஒர்க் பெஞ்சை ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம உங்கள் பிசியில். பண்ணிட்டோடனே ரூட்டர் பாஸ்வேர்ட் கேட்கும், அதை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்டர் பண்ணியாச்சு. ஓகே, இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இன்டர்ஃபேஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோலேயே காமிச்சிருப்பேன் இந்த இன்டர்ஃபேஸை. இப்போ இதில் நம்ம எப்படி கொரிஸை ரைட் பண்ண போகிறோன்றத, அதாவது இன்னைக்கு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி டேட்டா பேஸை கிரியேட் பண்ண போகிறோம், எப்படி ஆல்டர் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் எப்படி டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இங்கே இருக்கும், அது ஸ்கீமாஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணோடனே இப்போ ஆல்ரெடி வந்து 3 டேட்டாபேஸ் வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான கோட் நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொரி கிரியேட் டேட்டா பேஸ், கிரியேட் டேட்டா பேஸ் கொடுத்தோடனே ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் அந்த டேட்டா பேஸ்க்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே கரெக்டாக, ஏன்னா நீங்கள் அந்த பேர் தான் வந்து உங்களுக்கு இங்கே டேட்டா பேஸ் பேராக சேவ் ஆகிருக்கும். நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணுறப்ப அந்த நேமை வச்சு தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் அந்த பேரை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து டெமோ கோர்ஸ் பண்ணுறதால டெமோன்னு போடுறேன். ஓகே, டெமோன்னு போட்டேன். இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை இங்கே ரன் சிம்பிள், இதான் வந்து ரன் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கான சிம்பிள். இது நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே இங்கே பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அவுட்புட்டில் வந்து க்ரீன் டிக் காமிச்சிச்சு. அதனால் இந்த என் கோடு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம எங்கே பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதே ஸ்கீமாஸில் வாங்க. ஸ்கீமாஸில் இந்த ரெஃப்ரெஷ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று வரும் பாருங்க, டெமோன்னு வந்திருக்கா. இது வந்து நம்ம இந்த கோட் பண்ணி வந்தது தான் டெமோ. இதுக்கு மேலே இந்த கோடை நீங்கள் வந்து இல்லை இந்த கோடை வந்து ஃபுல்லாக அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நீங்கள் அதை எடுத்துட்டா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப, அதை ரன் பண்ணுறப்ப அந்த கோடை நீங்கள் அது இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு இதே வந்து 2 விதமாக பண்ணலாம். இப்போ நான் வந்து டேட்டா பேஸ் இருந்து 2 விதமாக கிரியேட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் விதமாக பார்த்துருக்கீங்களா, இப்போ 2வது விதமாக கிரியேட் பண்ணுற பாருங்க. கிரியேட் ஸ்கீமா ஸ்பேஸ் டெமோ 2. இப்போ திருப்பி செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்பயும் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணி இப்பயும் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ரெண்டுத்துக்கும் ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. அந்த கிரியேட் டேட்டா பேஸ் ஆனாலும் ஒன்று தான், ஸ்கீமா ஆனாலும் ஒன்று தான். அப்போனா இதில் என்ன தெரியுதுன்னா, டேட்டா பேஸ் தான் ஸ்கீமா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டும் ஒன்று தான், டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒன்று தான். ஓகேங்களா, இப்போ டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோமா, இப்போ டேட்டா பேஸை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ராப், இப்போ நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேட்டா பேஸ், இப்போ எனக்கு வந்து டெமோ 2 வேணாம் எனக்கு. ஓகேங்களா, அந்த டேட்டா பேஸ் வேணாம், எனக்கு டெமோ இருந்தால் போதும். அது 2 எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ராப் கொடுத்துருங்க. ட்ராப் ஸ்கீமா இல்லை டேட்டா பேஸ், நீங்கள் உங்கள் ரெண்டுத்தில் எந்த சாய்ஸாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டேட்டா பேஸே போட்டுருக்கேன். டேட்டா பேஸ் இப்போ அந்த நேம் உங்களுக்கு எந்த நேம், அதான் எந்த டேட்டா பேஸ் வேணாவோ அதோட நேமை கரெக்டாக இங்கே என்டர் பண்ணிக்கணும். டேட்டா பேஸ் 2 வந்து எனக்கு வேணாம். இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ரன் பண்ணுறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நீங்கள் இங்கே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணாமே இருக்கு பாருங்க. இப்போ போயிடுச்சு பார்த்தீங்களா? அதான் வந்து இப்போ நான் வந்து எப்படி டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிக்குது, அப்படி டெலீட் பண்ணணும்னு சொல்லிக்குதுன்னா, இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 டேட்டா பேஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸை வந்து இப்போ யூஸ் பண்ணணும்னா, இப்போ நம்ம எந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் பண்ணுறோம்ல, அதனால ஃபர்ஸ்ட் யூஸ் கொடுத்துக்கலாம். யூஸ் டைரக்டா டேட்டா பேஸோட நேம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே, இப்போ பாத்தீங்களா? இப்போ நான் வந்து யூஸ் டேட்டா பேஸ், என்னோட டேட்டா பேஸோட நேம் கொடுத்தோன்னே இங்க பாத்தீங்களா இது வந்து பிரைட், அதாவது எப்படி சொல்றது, போல்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா இந்த தீம். அதான் வந்து இப்போ நம்ம இப்போ கிரியேட் பண்றது டேபிள்ஸா இருக்கட்டும், வியூஸா இருக்கட்டும், எல்லாம் வந்து இந்த டேட்டா பேஸ்ல நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் யூஸ் டேட்டா பேஸ்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ வேர்ல்டுன்னு இருக்குல்ல நம்மள, அதுல வந்து இப்போ நான் வந்து இந்த டேட்டா பேஸ்ல யூஸ் பண்ணல, நான் வேற டேட்டா பேஸ்ல யூஸ் பண்ண போறேன்னா, அப்படியே சேஞ்ச் பண்ண போறேன்னா யூஸ் அந்த டேட்டா பேஸோட நேம் டிஃபால்ட்டா வந்திருக்குல்ல அந்த டேட்டா பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க அந்த டார்க்கான, அதான் இப்படி போல்டான இது வந்து இங்க இல்ல பாருங்க, இப்போ இங்க இருக்கு பாருங்க. அப்ப நான் இந்த டேட்டா பேஸ்ல இருக்கேன். இந்த டேட்டா பேஸ்ல என்ன பண்றது, இப்போ இந்த டேட்டா பேஸ்ல டேபிள்ஸ் கிரியேட் பண்ணா கிரியேட் பண்ணிக்கலாம், இந்த வியூ கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த டேட்டா பேஸ்ல இருந்து இந்த டேட்டா பேஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்றதுன்றது தான் யூஸ் கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா, எப்படி டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறது, எப்படி டேட்டா பேஸை ட்ராப் பண்ணுறது, எப்படி நம்ம டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் எப்படி நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.